Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah, Muhammad ibn Abdullah sallallahu alayhi wa sallam, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Wa qala ar-rasulu ya rabbi inna qawmi ittakhadhu hadha al-Qur'ana mahjura. Sadaqallahul azim. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த நேர்களே, சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதம், அல் குர்ஆனின் மாதம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிலே அவர்களுடைய ஏக்கத்தை பற்றி அல் குர்ஆன் பேசும் பொழுது சூரத்துல் ஃபுர்கான் 30வது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றது. வகால ரசூல் யா ரப்பி, ரசூல் கூறுகின்றார்கள், நாயனே, என் இரட்சகனே, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமூகத்தினர் அல் குர்ஆனை புறக்கணிக்கும் ஒரு காட்சியை நான் பார்க்கின்றேன் என்று ஏக்கத்தோடு பேசுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருள் மறை அல் குர்ஆனை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கூறுகின்றார்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சமூகம் எதிர்பார்க்காத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகின்றார்கள். மல் மஹ்ரஜ் யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, தீர்வு என்ன? அந்த பிரச்சனைகளிலிருந்து என் சமூகம் எவ்வாறு வெளிப்படும் என்று கேட்ட வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அல் குர்ஆன் கிதாபுல்லாஹ், அல் குர்ஆனின் மூலமாக, புனிதமிக்க இறைவசனங்களின் மூலமாகத்தான் சமூகத்தின் எழுச்சியும் சமூகத்தின் பாதுகாப்பும் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இதே போன்ற ஒரு தடவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், யா அலி, என்னுடைய சமூகம் பல பிரச்சனைகளுக்குள்ளே ஆளாக போகின்றார்கள், பல இன்னல்களை காணப்போகின்றார்கள். மல் மஹ்ரஜ் யா ரசூலல்லாஹ், அதிலிருந்து நீங்கும் வழி என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் திருப்பி கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் பெற்ற பதிலை கூறுகின்றார்கள். சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம் தான் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பும் பிரச்சனைகளிலிருந்து வெளியாகும் வழியாக இருக்கும் என்று கூறினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸுல் குதுஸியிலே அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே கூறுகின்றான், ஹப்லுன் மம்தூதுன் மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானம் பூமி, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு விசாலமானதோ அதையும் தாண்டி அல் குர்ஆன் ஒரு கயிறு, அதனுடைய ஒரு பக்கம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அடுத்தது தரஃபுஹு பி ஐதீக்கும், அடுத்த பக்கம் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆனை கைப்பற்றி இந்த குர்ஆனின் படி உம்மத் செல்லாமல் இருக்குமோ என்ற ஏக்கத்திலே தான் வகால ரசூல், அந்த அன்பு நபியுடைய ஏக்கம் இருந்தது. இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. சுப்ஹானல்லாஹ். எனது சமூகம் குர்ஆனை விட்டு ஒதுங்கி விடுவார்களோ என்ற ஏக்கத்தோடு பேசுகின்றார்கள். தஃப்சீருடைய உலமாக்கள் இதற்கு கருத்து தரும் பொழுது, இந்த சமூகம் குர்ஆனை ஓத மாட்டார்கள், ஓதுவதை விட்டும் தூரமாகி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். வானிலிருந்து பூமியை நோக்கி, அதாவது பூமியில் மின்னும் நட்சத்திரங்களை போன்று மலக்குமார்களுக்கு காட்சி அளிக்கும் அல் குர்ஆன் ஓதப்படும் இடங்கள். அவ்வளவு அருள் மறை, அருள் இறங்கும் இந்த வேதத்தை இந்த சமூகம் ஓதாமல் போய் விடுவார்களோ என்ற ஏக்கத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்குகின்றார்கள். இந்த சமூகத்திற்கு வழிகாட்ட வந்த அருள் மறையான அல் குர்ஆனை விட்டும், அந்த திலாவத்தை விட்டும், அந்த ஓதலை விட்டும் தூரமாகி விடுவார்களோ, அப்படி ஓதினாலும் அதை பற்றி சிந்திக்க மாட்டார்களோ என்ற ஏக்கமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததாக இதற்கு விளக்கம் தருகின்றார்கள். யத்லு ஆயாத்தில்லா தும்ம யுஸிரு முஸ்தக்பர், ஓதுவார்கள், ஆனால் சிந்தித்து அதை எடுத்துக்கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் சமூகம் பின்தள்ளப்பட்டு விடுமோ என்ற ஏக்கமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஓதுவார்கள், சிந்திப்பார்கள், செயல்பட மாட்டார்கள். இதுவும் அல் குர்ஆனை புறக்கணிக்கும் ஒரு விதமாக தஃப்சீருடைய உலமாக்கள் கருத்து தருகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவது, குர்ஆனுடைய உண்மையான தத்துவங்கள், உண்மையான இறைவசனங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை பிரட்டி சரியான பாதையின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய உண்மை வசனங்களை புறக்கணித்துவிட்டு அனுபவத்தையும் அறிவியலையும் தன்னுடைய சிந்தனையை வைத்து மனிதன் வாழ நினைப்பது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை நஷ்டத்திலே முடிய போகிறது. ஏனென்றால் அல் குர்ஆன் ஒவ்வொருவரோடும் பேசுகிறது. ரமலானில் குர்ஆன் அது இறக்கப்பட்டது, அது மனித சமூகத்தின் வெற்றிக்காக, வெளிச்சத்துக்காக. அன்புக்குரியவர்களே, மனிதன் உள்ளத்திலே இருக்கும் இருளை
அந்த இருளை நீக்கும் ஆற்றல் கொண்டது குர்ஆன். ஏனென்றால் குர்ஆனை பற்றி அந்நூர் அல்லாஹ் என்று சொல்லுகின்றான். ஷிஃபா, அது வெளிரங்கமான உள்ரங்கமான நோய்களை குணப்படுத்தும் என்றும் கூறுகின்றான். மேன்மையானவர்களே, அந்த குர்ஆனுடைய மூலமாக, குர்ஆனினுடைய அந்த ஷிஃபாவின் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் ஆரோக்கியம் பெற்றார்கள். பக்தாதிலே மிக பெரும் ஒரு திருடர்களே அவர்களுக்கு பயப்படுவார்கள். ஒரு வழிப்பறிக் கொள்ளையர், சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் திருடும் நோக்கத்திலே இரவு வேளையிலே ஒரு வீட்டுக்குள்ளே இறங்குகின்றார். அங்கே வீட்டிலிருந்து சூரத்துல் ஹதீதுடைய ஒரு வசனம் ஒலிக்கின்றது. அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சும் நேரம், அல்லாஹ்வை பயப்படும் நேரம் இறை விசுவாசிகளுக்கு இன்னும் வரவில்லையா என்ற வசனம் அந்த மனிதரை சிந்திக்க தோன்றுகின்றது. கண்ணியமானவர்களே, அவர் நோன்பு நோற்றிருக்கவில்லை, அவர் மஸ்ஜிதுக்குள்ளே இல்லை, அவர் சென்றது திருடுவதற்கு. ஆனாலும் அல் குர்ஆனுடைய வசனம் காதுக்குள்ளே நுழைகிறது, உள்ளத்தை தட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், கத் ஆன யா ரப், கத் ஆன யா ரப், வந்துவிட்டது நாயனே, என் இரட்சகனே வந்துவிட்டது என்பதாக கூறிக்கொண்டே இறங்கினார். அழுது கொண்டே இருந்தார். இறுதியாக தௌபாவை தேடி குர்ஆனுடைய வசனத்தின் அந்த அழைப்பின் பெயரிலே அவர் மக்கத்துல் முக்கர்ரமாவை நோக்கி செல்லுகின்றார்கள். சென்று அங்கே 6 மாதங்களாக, மதீனா முனவ்வராவிலே 6 மாதங்களாக இந்த இறை வசனம் அவரை தூங்க விடவில்லை. அவரை அளவைத்தது, பாவ மன்னிப்பின் பக்கம் அழைத்து சென்றது. அல் குர்ஆன் அவரை பரிசுத்தமாக்கியது. 40 வருடங்கள் ஒரு வசனத்தின் மூலமாக அழுது கொண்டே வாழ்க்கையை கழித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இறுதியில் அவர் மிக பெரும் மகான்களின் ஆசானாக, வரலாற்றிலே ஆபிதுல் ஹரமைன், 2 ஹரமைன்களின் வணக்கசாலி என்ற பட்டம் பெற்று, உலக புகழ் பெற்று, 1000 வருடங்களுக்கு பின்னால், 800 வருடங்களுக்கு பின்னால் இன்றும் பேசப்படும் ஒரு மனிதராக அவர் திகழ்கின்றார். அவர்கள் தான் ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அழைப்பு, அன்பின் நபியின் அழைப்பு, நேரான வழியின் பக்கம் செல்ல வேண்டிய அழைப்பு அல் குர்ஆனின் மூலமாக அது வழிகாட்டப்பட்டிருக்கிறது. தொழுகையிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் ஒரு நாளைக்கு 17 தடவை கேட்கின்றோம். நேரான பாதை எனக்கு காட்டுவாயாக நாயனே. சிராத்தை தாண்டி சுவனம் வரைக்கும் அந்த பாதை உங்களை அழைத்து செல்லும். எனவேதான் குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹா நேரான பாதையை கேட்கிறது. சூரத்துல் பக்ராவினுடைய முதல் வசனம், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், நீங்கள் தேடும் நேரான பாதை, வெற்றியின் பாதை, உண்மையான பாதை, சத்தியத்தின் பாதை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், அடியானே நீ கேட்கிறாய், நான் காட்டித் தருகின்றேன். இதோ பதிலாக ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், நேரான பாதை குர்ஆனுடைய பாதை. குர்ஆன் பாலைவனத்தில் இருக்கும் ஒரு தனி மரத்துக்கு ஹுதா என்ற சொல் உபயோகிக்கப்படுகின்றது. அதே வார்த்தையை அல் குர்ஆனில் பல இடங்களிலே குர்ஆனை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். வழி தவறி செல்பவர்களுக்கு அந்த மரம் வழிகாட்டுவதை போன்று. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. இதன் வழியில் சென்ற உத்தம சஹாபாக்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்களின் முடிவு வெற்றியாக இருந்தது. அவர்கள் குர்ஆனால் பரிசுத்தமானார்கள். அவர்களுடைய ரூஹு பரிசுத்தமாக வெளியாகின்றது. இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷே நடுங்கி நிற்கும் அளவுக்கு சில சஹாபாக்களின் மரண செய்தி மதீனாவிலே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனோடு பின்னி பிணைந்தார்கள். ஆச்சரியமான மரணம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி கூறுகின்றார்கள், உஸ்மானே, இன்று ஹவுதுல் கௌசருக்கு உங்களுடைய இஃப்தாருக்கு நீங்கள் வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுக்கும் அருட்கொடையை பாருங்கள். குர்ஆனோடு நெருங்கியவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் விட்டுக் கொடுப்பதில்லை. அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள். எனவே இந்த புனிதமிக்க ரமலானிலே நாம் உறுதி கொள்வோம், குர்ஆனை நட்போடு நண்பராக ஆக்கிக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.